நல்ல கமர்ஷியல் படமாவும் நல்லா தனுஷ் நடிச்சிருக்காரு. தனுஷருடைய இது ரொம்ப நல்லா இருக்கும். ஜிவி பிரகாஷ் குமாரோட இது மியூசிக் சூப்பரா இருந்தது. எங்க ஒருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி செகண்ட் ஹாஃப் சரி எங்கேயுமே லாக் ஆகல. நான் சொல்றேன் பிளாக் பஸ்டர் ஆடி போது படம் பிளாக் பஸ்டர் ஆயிரு படம் கண்டிப்பா. திருப்பி எடுக்க வந்த என் கரசாமி, என் குரத்திக்க வந்த கொடசாமி அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்திலையும் சொல்றத இந்த சுகந்தி அக்கா சொல்றேன். ஏன்னா நல்ல படங்களை வந்து மக்கள் வந்து பார்க்கணும் பிரதர். உண்மையா நல்லா இருக்கு. இந்த மலையாளம் ஆக்டர் சூரஜ்னு ஒருத்தர் வராரு, அவரோட ஆக்டிங்லாம் வேற லெவலு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன் ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. தனுஷ் அண்ணாவா இருக்கட்டும், மம்தா பைஜுவா இருக்கட்டும், சூரஜ் சாரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க ரோல நல்லா பண்ணிருந்தாங்க. விவசாயிகள் முன்னாடி வந்து டிராக்டர்னு ஒண்ணு கொடுத்து அதுக்கு லோனுன்னு ஒண்ணு கொடுத்து மொத்த நிலத்தையும் பேங்க்காரங்க புடுங்கிக்கிடுவாங்க. அது வந்து ஊர் சைட்ல நிறைய நடந்திருக்கு. நானே கண்ணார பார்த்திருக்கேன் அதெல்லாம். கரைசாமி அந்த கேரக்டர் வந்து தனுஷ் அண்ணா வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. 2026ல இட்லி கடைக்கு அப்புறம் அகைன் அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. கமர்ஷியல் ஹிட்டுங்க. இந்த மாதிரி படமும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை. ஏன் இப்படி சொல்றேன், ஒரே மாதிரி யூத் லவ் ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் ஹாரர் மிக்சிங்ல வர டைம்ல இந்த மாதிரி படத்தை கமர்ஷியல் ஹிட்டு கொடுத்தாகணும். இதுல ஒன்லைன் தான் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டதான் ஒரு ஒன்லைன். நம்ம எப்படி கடன் வாங்குறோம், கடன் எப்படி திரும்ப கட்டணும், கட்டலன்னா என்ன ஆகும், அதை பேஸ் பண்ணி ஒன்லைன்ல வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. அதுதான் ஃபாதர் கேரக்டர். நம்ம அப்பாவை திருப்பி ஞாபகப்படுத்துறாங்க. அதே ஃபாதர் சென்டிமெண்ட் மறக்கவே முடியல. அழுக வச்சிட்டாருங்க விக்னேஷ் ராஜா அவரு, நடுநடுல அழுக வச்சிட்டாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர். ஜிவி சார் கலக்கிட்டார் அகைன். யூத்துக்கு அவர் எப்படி பண்ணணும்னு தெரியுது, இந்த படத்துக்கு கரகி எப்படி பண்ணணும் தெரியுது. அதெல்லாம் குறை சொன்னா அவனுக்குலாம் இசை நான் அறிவுனே இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகேவா. மேலும் வந்து ஐஸ்வர்யா கணேஷ் சார் இந்த மாதிரி படம்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. அவர் ரொம்ப தேங்க்ஸ். பிளஸ் வந்து இந்த படத்தை எல்லாம் எடுத்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கனெக்ட் நல்ல ஹைப் ஏத்துற மாதிரி இருக்கா? எல்லா அவரோட கனெக்ட் ஆகும். இந்த ஃபேன்ஸ்ல அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா. சோ நான் என்ன சொல்ல வரேன், திருப்பி சொல்றேன். இந்த 2026ல 2 தலைகள் வந்தாச்சு. ஒன்னு சிம்பு அண்ணன், இந்த பக்கம் தனுஷ் அண்ணன். இதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரி ஆள போற ரெண்டே பேர் தான். ஒன்னு சிம்பு அண்ணன், இன்னொன்னு தனுஷ் அண்ணன் தான். ஓரளவு ஓகேவா இருந்தது. ஃபேன்ஸ்க்குலாம் ஆனா ரொம்ப பிடிக்கும் மூவிஸ். ஆக்டிங் வைஸ் எல்லாருமே அவங்க ரோல வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வந்து ஆக்சுவலா நான் வந்து போர்த்தொழில் டைரக்டர்ன்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல தான் நான் வந்தேன். பட் அது வந்து கொஞ்சம் ஏமாற்றம் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் பர்சனலா. மற்றபடி ஓகே. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன் ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. தனுஷ் அண்ணாவா இருக்கட்டும், மம்தா பைஜுவா இருக்கட்டும், சூரஜ் சாரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க ரோல நல்லா பண்ணிருந்தாங்க. ஜெயராம் சார்லாம் வந்துட்டு நான் ஆஃப்டர் இது அவரோட 3rd மூவி நினைக்கிறேன் வில்லன் கேரக்டர்ல. சோ அதுவும் நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு. அதே போல காம்போ கருணா சர்மா பிளஸ் தனுஷ் லாங் டைம் அப்புறம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. சென்டிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன் அதே போல எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட் பர்சனுக்குலாம் என்ன பேஸ் பண்ணி எடுத்துருக்கணுமோ அது பேஸ் பண்ணி இருக்கு. மூவி சூப்பர். மியூசிக் எல்லாமே ஜிவினாலே மியூசிக் சூப்பரா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு. காம்போ எப்பயுமே நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் ஃபைட் சீன் அப்புறம் எமோஷனல் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபேன்ஸுக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணி வரல. நிஜமாதான் சரி நார்மலா இருக்கும். படம் அப்படிலாம் இல்ல. ஃபேன் பேஸ் நான் இவ்வளவு ஃபேன் பேஸ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாத்துட்டு இருக்கேன். நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ட்ரைலர் பார்த்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த மாதிரி தான் இருந்துச்சு. மூவி ஃபைட் சீன் எல்லாமே ஓகே. எல்லாமே ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சு. அடுத்தடுத்து என்ன வரும் ஒரு மாதிரி த்ரில்லிங்காவே இருந்தது. சொல்லி படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. உண்மையே சொல்லணும்னா ரொம்ப ஸ்லோவா ஒரு ஃபீல் இருந்தது. சேம் நான் தனுஷ் சார் கிட்ட எல்லா படத்துலயும் பாக்குற அதே கான்செப்ட் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்தது. அப்பா பையன் சென்டிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சென்டிமெண்டாவே போயிட்டு இந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா தனுஷ் சாரோட ஃபேன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் மாசு காமிச்சது எனக்கு எப்படி ஆச்சுன்னா கதையோட மேட்சே ஆகாத மாதிரி இருந்தது. என்ன ரீசன்னா ஒரு வில்லனோட ஹைப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கதையில இருக்கோ அததான் பார்த்தாதான் நம்மளுக்கு ஹீரோவை ரசிக்கணும்னு தோணும். எனக்கு இந்த இடத்துல வில்லனோட அதாவது போலீஸ்காரங்கன்னு விசாரணைன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த விசாரணையோட ஹைப் இருக்குல்ல அது கண்டினியூஸா பயங்கரமா போனோம்னா நமக்கு அந்த விறுவிறுப்பே வரும். செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ரொம்ப ஸ்லோவா ஆயிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்தது. அந்த விசாரணையே இல்லை.
ஆக்சுவலி டைரக்டர்னாலே அந்த ஒரு விஷயத்துல பாராட்டணும். அப்படி ஒரு ஃபீல் கொடுப்பாருல, அந்த ஒரு ஃபீல் இல்ல. ஆனா என்னன்னா, எனக்கு அவர் கொடுத்த கான்செப்ட் ரீதியா ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருந்தது, ஒரு சில விஷயங்கள முரண்பாடு இருக்கு. என்ன அப்படின்னா, விவசாயிகள் முன்னாடி வந்து டிராக்டர்னு ஒண்ணு கொடுத்து, அதுக்கு லோனுன்னு ஒண்ணு கொடுத்து மொத்த நிலத்தையும் பேங்க்காரங்க புடிங்கிடுவாங்க. அது வந்து ஊர் சைட்ல நிறைய நடந்திருக்கு, நானே கண்ணார பார்த்திருக்கேன் அதெல்லாம். சோ அதை காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது, அதை பார்த்த விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பேரண்ட்ஸ் வந்து இந்த காலத்துல வந்து பசங்க மதிக்கிறது கிடையாது, அவங்க இது சொல்றது மதிக்கிறது கிடையாது, எதுவும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா தனுஷ் இதுல பண்ணிருக்கிறது எப்படின்னா தன்னோட அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணுக்காக பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா பண்ணி. அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்கு தனுஷ் பெர்ஃபார்மன்ஸ்? தனுஷ் நல்லாவே இருக்கு சார். மியூசிக் ஆக்சுவலா தனுஷோட ஃபேன் கிடையாது நானு, ஆனா நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு, படம் நல்லா இருக்கு. மியூசிக்ல எப்படி ஜிவி பிரகாஷ் மியூசிக்? மியூசிக் பாட்டெல்லாம் பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல சார். பேக்ரவுண்ட் மியூசிக்? பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த பேங்க்ல திருடுற சீன்ல எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? ஓகே, அதெல்லாம் இம்பாசிபிள் தான். ஓகே, சினிமா தனத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெசேஜ் கொடுத்தது அவ்வளவுதான். ஆமா, எனக்கு வந்து இந்த பேரண்ட்டுக்காக பண்ணது வந்து அந்த மெசேஜ் ஓகே. இந்த காலத்து பசங்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் ஓகே, நல்லா இருக்கு. படத்துல வந்து ஸ்டோரி நரேஷன் பிடிச்சிருந்து, கேரக்டரோட ஆர்க் நல்லா ரைட் பண்ணியிருந்தார். சூப்பரா. டீனா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? டீனா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணிருக்காரு. டீனாவுல மத்த எல்லா கேரக்டருமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லாரோட கேரக்டருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஃபேன்ஸ்ல எல்லா மக்களுமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். திருடுற சீக்வென்ஸ் விக்னேஷ் ராஜா அவர் எப்படி பண்ணிருக்காரு? அத வந்து நம்ம பேசக்கூடாது, அது வந்து ஆடியன்ஸ் வந்து பாக்குறவங்க சூப்பரா பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. போர்த்தொழிலை விட பெஸ்டா இருக்கா? போர்த்தொழிலோட நல்லா இருக்கு. என்னோட விவசாயிங்க டிராக்டர் வாங்கினதுக்கு உங்க பத்திரத்தெல்லாம் நீங்க அடிச்சிக்க பாரு, அதுக்கு தாண்டா நாங்க திருப்பி எடுக்க வந்தோம். திருடனுங்க இல்ல, திருப்பி எடுக்க வந்த என் கரசாமி, என் குரத்தீக்க வந்த கொலசாமி அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்திலையும் சொல்றத இந்த சுகந்தி அக்கா சொல்றேன். சரியா? அதுதான் உண்மை. அப்படி படத்தை அப்படி தெரிக்க விட்டுருக்காரு. என் ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல 5 பாட்டு, 5மே அற்புதமான பாட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் தினேஷ் சண்டை ஃபைட்டு சூப்பர். 2-3 ஃபைட் தான், ரொம்பலாம் இல்ல. ஓகேவா? அதுவும் சூப்பர். அதுக்கப்புறம் என்ன விக்ரம் இந்த என்ன ராஜா அவரு விக்னேஷ் ராஜா சார் 2 படம் 2வது படமா எடுத்தா கூட போர் தொழிலும் சூப்பரு, இந்த தொழிலையும் அதான் விவசாய தொழில உள்ள ஊழலை எடுத்த இந்த படமும் உங்களுக்கு சூப்பர். கரசாமி, நீ எங்க குழந்தைக்க வந்த கொலசாமியா? டேய், எங்களுக்கு பூட்டை உடைக்கிறதும் ஓட்ட பிரிச்சு இறங்கி கொலை அடிக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாதுடா அப்படின்ற சொல்லு. அந்த டைலாக் தான் பஞ்ச். நான் சொல்றேன், பிளாக் பஸ்டர் ஆடி போகுது படம். பிளாக் பஸ்டர் ஆயிரு படம். கண்டிப்பா. தனுஷ் எப்படி நடிச்சிருக்காரு? தனுஷ் சூப்பரா நடிச்சிருக்காரு. நாளை தடவை நியூஸ்னா வேற லெவல்ல இருக்கும். ஜிவி பிரகாஷ் மியூசிக் இப்ப இந்த படம் மியூசிக்லாம் நல்லா, எல்லா மியூசிக்கும் நல்லா. நான் படத்துல கரெக்டா மியூசிக் தனுஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இன்னொன்னு என்னன்னா, தப்பா பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியும் அந்த படம். இதுவா எப்படி சொல்றது, இப்போ திருடாங்க அப்படின்ற பேஸ் பண்ணி பார்க்கும்போது தப்பா தெரியும். ஆனா அதுல இருக்கிற ஃபேக்ட் வந்து அவங்க ரியாலிட்டியா இது பண்ணியிருந்தாங்க. படம் வந்து ஒரு வில்லேஜ் பேஸ்ல ஒரு சப்ஜெக்ட். பேங்க்ல வந்து நிலத்தை வந்து அடகு வச்சு கடன் வாங்கியிருக்காங்க, அது எப்படி வந்து திரும்பி கட்டுறாங்க. அதே மாதிரி ராபரி பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட் இந்த படம். படம் வந்து ரொம்ப ஒரு ட்ரையா இருக்கு. ஏன்னா யூஸ்வலா ராபரி இதெல்லாம் இருக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கும். படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படம் ஹெவி லேக். ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே லேக், செகண்ட் ஹாஃப்மே படம் வந்து ரொம்ப ஹெவி லேகா இருக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் கூட பெட்டரா பண்ணிருக்கலாம். ரொம்ப ஓவர் ட்ரைவ் பண்ணிட்டாங்க. மமிதா பஜு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இன்னைக்கு வந்து ஹேப்பனிங் ஹீரோயின் அவங்க தான். ஸோ அவங்கள வச்சுமே அவங்களுக்கு சீன்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஓரளவுக்கு சீன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் படத்துல ஒத்த சீன் தான் இருக்குது. படத்துல ஆக்டிங் வைஸ் வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. தனுஷ் வந்து வேற லெவல் நடிச்சிருக்காரு. செம்ம சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மலையாள ஆக்டர் வந்து சைஜு வந்து செம்ம சூப்பரா பண்ணியிருக்காரு. படம் ஏதோ ஓரளவுக்கு இருக்குன்னா அது காரணம் வந்து சைஜுவோட ஆக்டிங் தான். ஜெயராமும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. கருணாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஸ்க்ரீன்ல பார்த்து சந்தோஷம், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. கேஎஸ் ரவிக்குமார் வந்து அவர் ஆக்டிங் வந்து ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங் சைட்ல வந்து எனக்கு வந்து பெருசா குறைத்து இல்லை. பட் என்னன்னா அவருக்கு வந்து பல்லெல்லாம் கொஞ்சம் எடுப்பா வச்சு ஒன்று பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் கொடுத்துச்சு, ஒரு நேச்சுரல் ஃபீல் கொடுக்கல.